14th மே. இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, வழி கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார்னு சங்கீதம் 25:8 சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா ரொம்ப நல்லவங்க. இந்த உலகத்தில் வாழும்போது நல்லது எல்லாருக்குமே செஞ்சாங்க. ஏசப்பா யாருக்குமே கெடுதல் நினச்சதே இல்லை, எல்லாருக்குமே நல்லது செஞ்சாங்க. ஏசப்பா நல்லவங்களும் உத்தமருமா இருக்கிறதுனால பாவிகளான நம்மளுக்கு ஏசப்பா வழியை தெரிவிப்பாங்க. அதாவது வழினால என்னதுன்னா, நம்ம ஒரு கரெக்டான பாதையில் போகிறது தான் வழி. அப்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு கரெக்டான வழியை, ஒரு தப்பான வழியையோ நம்ம பாவி நினச்சி ஏசப்பா ஒதுக்கிலாம் வைக்க மாட்டாங்க. நீ வா, நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, அது எவ்வளோ பெரிய நம்ம ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் இருப்போம். ஆனால் ஏசப்பா நீ வா மகளே, வா மகனே அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த பாவத்திலிருந்து நம்மளை ஏசப்பா நான் அவனை கரெக்டான வழியில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. எவ்வளோ பெரிய மனசு ஏசப்பாக்கு. நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட நீ பாவின்னு ஒதுக்கலாம், ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. ஏசப்பா கிட்ட வாங்க. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, நீங்கள் ஒரு நல்லவராக இருந்தீங்க ஏசப்பா இந்த உலகத்தில். நாங்களும் அப்படி இருக்கணும். நீங்கள் பாவிகளுக்கு வழியை தெரிவிப்பீங்க ஏசப்பா. நாங்கள் உங்ககிட்ட வரணும் ஏசப்பா. எங்கள் பாவத்தெல்லாம் நாங்கள் அறிக்கையிட நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெல்ஷி, ஹேவ் அ ட்ரெமெண்டஸ் டே.